உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. அவனுக்கு எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகம், சினிமா வெறி ஊறி போயிருக்கு. போத கூட 2 மணி நேரம் 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ தெளிஞ்சிருவான். இந்த மோகம் இருக்கு, இந்த ரீல்ஸ் மோகம், இந்த சினிமா மோகம், இது கேடுகட்ட விஷயம். சில குறிப்பிட்ட இயக்குநர்கள் தொடர்ந்து செஞ்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெனரேஷனை வந்து இங்க பால்படுத்தக்கூடிய வேலையை, தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்றீங்க. இப்போ சக மனிதனுக்கு வலிக்குங்கிறது கூட தெரியாம அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவருடைய மனது வந்து இப்படி மறத்து போயிருக்கு, மூளை எப்படி மழுங்கி போயிருக்கு, ஒரு வேற ஒரு தளத்துக்கு எப்படி போயிருக்காங்க. இது ஒன்னொன்னு சொல்றாங்க போதை அப்படின்னா கூட அதை விட கொடியதுன்னு நான் சொல்வேன். இந்த சமுதாயமும் அதுக்கு இந்த பொறுப்பேற்கணும், சினிமா நடிகர்களும் பொறுப்பேற்கணும், சினிமாவும் பொறுப்பேற்க வேண்டும். ஏன் சார் இதுல வந்து வெற்றிமாறன் மாதிரியான ஒரு சில இயக்குநர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க? அவங்க வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுத்ததா இல்ல வேற நோக்கமா? இல்ல, வெற்றிமாறன் வந்து எந்த படத்துலையும் இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு ட்ரக்கு மாஃபியா எனக்கு தெரிஞ்சப்போ ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பொல்லாதன் பார்க்கலாம். பொல்லாதன் படத்தில் ஒரு சில ஏரியாவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லியிருப்பாரு. அதில் கூட பெருசாக வயலன்ஸ் வந்து ஒரு புத்தி இருக்காது. வடசென்னை தான் காரணம்ன்றாங்க. இந்த சம்பவத்துக்கே வடசென்னை படம் தான் காரணம். இந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு. ஏன் அசுரனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, விடுதலையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க ஒரு அரசியலை பேசுகிறாங்க, ஒடுக்கப்பட்ட அரசியலை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலை, வலியை, வேதனையை, அந்த அரசியலை இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் மீது வந்து ஏதாவது உள்ள டார்கெட் பண்ணணும், நேரடியாக காயப்படுத்தணும், கல்லறியணுங்கிறது தான் நோக்கம். அதனால தான் ரஞ்சித் ஏன் குரல் கொடுக்கல, மாரி செல்வராஜ் ஏன் குரல் கொடுக்கல, வெற்றிமாறன் நீ அதை பத்தி பேசல, பேசிட்டு தான் இருக்காங்க, அந்த சம்பந்தமா பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி குறைந்தபட்சம் திரைப்பட துறையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இதுக்கு முக்கிய காரணமாக சினிமாவும் இருக்கு. இப்போ சினிமாக்குள்ள இருந்து ஒரு குரல் எழணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள்ல வரக்கூடியது அந்த படம் பார்த்து படம் எவ்வளவு தலையில போட்டு பீர் பாட்டில் உடைக்கிறது தான் தோணுது. அப்போ அந்த மனநிலையே ஒரு பதினிலை வச்சு பயணத்தை இன்ஜெக்ட் பண்றீங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திருத்தணியில சமீபத்தில் நடந்த அந்த கொடூர சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது. வேலை தேடி வந்த ஒருத்தர் வந்து இவ்வளவு மோசமான ஒரு வன்முறைக்கு ஆளானது அப்படின்றது வந்து இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று அங்கே அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸு, அங்கே வந்து காவல்துறை சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, இப்படி பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் ஒரு தரப்பு வந்து ரொம்ப தீர்க்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். சினிமாவில் வந்து எடுக்கக்கூடிய படங்கள், பாடல்கள், இல்லை கானா பாடல்கள், இந்த மாதிரியான பாடல்களும் படங்களும் தான் இவங்களை வந்து வன்முறையை நோக்கி தள்ளுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதை சுருக்கி ஒரு சில இயக்குநர்களுடைய பேர் முதற்கொண்டு லிஸ்ட்டாக போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே சினிமா இது காரணமாக இருக்கா, இல்லை இந்த இயக்குநர்கள் வந்து இளைஞர்கள் எப்படி தள்ளுறாங்களா? இது குறித்து தான் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள்கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். ஒரு அறிமுகத்துக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னாலும் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்டுடுறேன். வெற்றிமாறன், அதுக்கப்புறம் இன்னும் சில இயக்குநர்கள், இவங்க தான் காரணம், கையில் வந்து அவங்க தான் கத்தியை கொடுத்தாங்கன்ற அளவுக்கு எழுதுறாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்லை, சமீப காலமாக திரைப்படத்துறையில் வந்து வன்முறை ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு கலைப்படைப்பு, பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வன்மம் நிறைந்த இடமாக மாறப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறதான் பார்க்குது. இப்போ உச்சபட்ச ஹீரோவா விஜயை எடுத்துங்களேன். விஜய் என்ன பண்ணுறாரு, கடைசியாக நடிச்ச எல்லா படங்களும் என்ன நடந்திருக்கு? பாட்டிலோட தான் வர்றாரு. ஒரு படத்தில் தெரியுன்னு நினைக்கிறேன், தெரியா மாஸ்டரான்னு தெரில, 17 வயசு பையனை வச்சு கொலை பண்ணுவேன், அவன் வந்து மைனர் முன்னாடி அது கத்தி முன்னாடி வெளியே வந்துடுவேன் அப்படின்னு அவங்களை வந்து தப்பான வழிக்கு எந்தெந்த வழியில் போகலாங்கிற ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரியான வேலையை தான் செய்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தமிழ்நாட்டை ஆள போகிறேன்னு நினைக்கக்கூடிய விஜய் கடைசியாக நடித்த படத்தில் கூட அவருடைய பையனா கோட் படத்தில் அவருடைய பையனை அடிக்கக்கூடியவர் மிக கொடூரமான நபராக காமிக்கப்படும். அதே விஜய் தான் பெத்த அப்போனையும் கொலை பண்ணுறதுக்கு துடிக்கக்கூடிய நபராக காமிக்கப்பட்டிருப்பாரு, போதை பழக்கத்துக்கு அடிமையானவராக காமிக்கப்பட்டிருப்பாரு. அப்போ இந்த திரைப்படங்களில் வந்து பொறுக்கிகளை, ரவுடிகளை வந்து ஹீரோயிசமாக காட்டக்கூடிய வேலையை சமீப காலம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் வந்து கையில் அருவாளோடு இருக்கணும், கையில் தம்மோடு இருக்கணும், அவன் தான் ஹீரோ. ஆனால் எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் ஒரு கட்டத்தில் இந்த ஜோனுக்கு வந்து தானே சார்? இல்லை, வந்திருக்கலாங்க. அது குறைந்தபட்சம் ஒரு கலைஞனுக்கு சமூக அக்கறை, சமூக பொறுப்பு இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் கலைப்படைப்பாஇருந்தாலும் கலைங்கிறது மனிதனை கொண்டு போய் மனிதன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது. அந்த இடத்துல நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு சமூக அக்கறை இருக்கணும், சமூக பொறுப்பு இருக்கணும், சமூக கடமை இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ சமீபம் அந்த திருத்தணியில் நடந்த சம்பவத்தை அவன் அதை வந்து வீடியோ பண்ணுறான். அதனுடைய நோக்கம் வந்து அதை வீடியோ பண்ணணுங்கிற நோக்கம். அவன் அடித்தா மனிதன் இன்னொரு மனிதன் அடித்தா
தனக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கு வலிக்கும், தமக்கு ரத்தம் வர துடிக்கிற மாதிரி அவனுக்கு துடிக்குங்கிறத கூட மறந்து அதை வீடியோ பண்ற ஆர்வத்தில் இருக்கும். மச்சான் இப்படி எடு மச்சான், இப்படி எடு மச்சான், லெஃப்ட் எடு மச்சாங்கிறான், காட்டுறாங்க சிம்பிள். அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகம், சினிமா வெறி ஊறி போயிருக்கு, விளம்பர மோகம் வெறி ஊறி போய் கிடக்கு. அப்போ சக மனிதன் வழியில துடிக்கிறத கூட மறந்து அந்த மூளையை மழுங்கடிச்சு, இது போதையை விட ரொம்ப கொடியது. போதை கூட 2 மணி நேரம் 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ தெளிஞ்சிருவான். இந்த மோகம் இருக்கு, இந்த ரீல்ஸ் மோகம், இந்த சினிமா மோகம், இது கேடுகட்ட விஷயம். இதுதான் சொல்றேன். இதை வந்து சமீபத்தில் சில குறிப்பிட்ட இயக்குநர்கள் தொடர்ந்து செஞ்சு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெனரேஷனை வந்து இங்கே பால்படுத்தக்கூடிய வேலையை, தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்றீங்க. லோகேஷ் கனகராஜ் மாதிரியான நாட்கள், அப்புறம் வந்துட்டு நம்ம நெல்சன் மாதிரியான நாட்கள் தொடர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. ஹீரோனாலே அவன் வந்து பொறுக்கியாக இருக்கணும், ஹீரோனாலே வந்து ரவுடியாக இருக்கணும், ஹீரோனாலே வந்து தம் அடிக்கணும், ஹீரோனாலே அவன் தண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னா, சினிமாவில் தான் அவன் கனெக்டாக இருக்கான். இந்த 17, 18, 18, 16, 17 வயசு பசங்க இந்த சினிமா ஓரியன்டாக இருக்கு. அது உச்ச நட்சத்திர தான் விரும்புகிற, தான் கொண்டாடுகிற ஒரு கதாநாயகன் அந்த வேலை செய்கிறப்ப அவனுக்கு என்ன செய்கிறான், ஈஸியாக படம் பார்த்துட்டு வந்து நேராக போய் ஒரு பீரை வாங்கி ஓப்பன் பண்ணுன்றான். விஜய் கடைசியில் கோர்ட்டில் என்ன பண்ணார், பாட்டில் உடைக்கட்டுமா சாம்பியன் உடைக்கட்டுமான்னு பாட்டிலோட நிற்கிறார். அப்போ அவனுக்கு என்னென்னா, தன்னுடைய மானசீகமான ரசிக்கக்கூடிய ஒரு தலைவன், நடிகன், அதை அவன் என்ன செய்யறான், அது மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுவான். அவனை மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவான். அவனை மாதிரி அவங்க ஃபேஷன் அங்கே தான் தேர்ந்தெடுக்கிறான். அதே மாதிரி ஹேர் கட் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அப்போ அவர் கையில் சீரட் வச்சிருந்தானா இவனு சீரட் வைக்கணும்னு ஆசைப்படுவான். அவன் கையில் பீர் பாட்டில் வச்சிருந்தானா இவனு பீர் அடிக்கணும்னு ஆசைப்படுவான். பீர் பாட்டில் தூக்கி போட்டு உடைக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த பீர் பாட்டில் ஒன்று தலையில் உடைக்கணும்னு ஆசைப்படுவான். அதை ரீல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவான். இதுக்கெல்லாம் எங்கே விதை விழுகுதுன்னா சினிமா. இந்த சினிமா தான் இன்னைக்கு வந்து ஒரு போலியான ஒரு நீர்க்குமிழி மாதிரி ஒரு தவறான ஒரு நபரை கட்டமைத்து இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக தமிழ்நாட்டினுடைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுவாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து சினிமா மோகம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது. நம்ம வந்து எல்லோரையும் சிறந்த மாநிலம், கல்வியில் சிறந்த மாநிலம், கல்வியில் சிறந்த மாநிலமாக இருந்துட்டு ஆற்றலில் சிறந்த மாநிலம் இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. உலகத்திற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸில் இருக்கக்கூடிய சிஓஸ், எம்டி, மேனேஜர்ஸ் எல்லாமே தமிழர்ஸ். ஏன்னா கல்வியில் நம்ம எங்கேயோ போயிட்டு, கல்வியில் அப்படி உயர்ந்து போயிட்டு ஒரு சினிமா நடிகருக்காக நம்ம தமிழ்நாட்டை மாற்றிடுவார், சினிமாவில் செஞ்ச புரட்சியை டேரில் பண்ணிடுவார் நம்பிக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஓட்டு போட போகிறோம் நினைக்கிறாங்க இல்லையா? இதை விட ஒரு மூடத்தனம், முட்டாள்தனம் இல்லையா அது? ஆனால் சார், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிறைய நல்ல படங்கள் வருது, படிங்க முன்னேறுங்கன்னு சொல்கிற சில வன்முறையான படங்கள் கூட. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அசுரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பயங்கரமான வயலன்ஸ் இருக்கும். எண்டில் ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. மக்கள் வந்து அந்த வயலன்ஸையோ இல்லை தவறான விஷயங்களையோ எடுத்துக்கிட்டு அந்த நல்ல விஷயங்களை அப்படியே விட்டுறாங்களோ? ஏன்னா அந்த நல்ல படங்கள், இன்ஸ்பைரிங்கான படங்களை பார்த்து அப்படி யாரும் மாறுறது இல்லையே. இல்லை, அசுரனே எடுத்துங்களேன். அது ஒரு அடக்குமுறைக்கு உள்ளான ஒரு குடும்பம். அது எப்படி மீறி எழுந்து வருது, அதனால வன்முறையை கையில் எடுத்தா அந்த குடும்பத்தில் என்ன பாதிப்புன்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது. ஆமா, அந்த வன்முறையை கையில் எடுத்ததுனால வந்து ஒரு அதிகார வர்க்கம் தன்னுடைய அண்ணனை கொண்டுறாங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. அதே நேரத்தில் இந்த தனுஷனுடைய கேரக்டர் பேசுற வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம். காசு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, சொத்து இருந்தா பிடிங்கிடுவானுங்க, கல்வி தான் உனக்கு சிறந்த ஆயுதம், கல்வி மட்டும் கத்துக்க அப்படிங்கிற மெசேஜ் இருக்குல்ல. வன்முறையை கையில் எடுத்தா உயிர் பலி அங்கே ஏற்படும், 2 தரப்புக்கும் ஏற்படும். அப்போ அவனை வந்து வன்முறையால் நீங்கள் வீழ்த்தக்கூடாது, அதிகாரத்தால் வீழ்த்தணும். அதிகாரம் தான் மிக வலிமையானது, அதை நீ கையில் எடு அப்படின்னு சொல்கிற படம் அசுரன். நீங்கள் வந்து இந்த பக்கம் வரீங்க, இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறாங்க, ட்ரக் மாஃபியாவாக இருக்கிறான், கொடூரமான வில்லனாக இருக்கான். படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ நம்ம மேலே ரத்தம் தெரிக்கும் போல அந்த அளவுக்கு உச்ச நட்சத்திர நடிகர்கள் பண்ணுறாங்க. இப்போ அதைத்தான் சொல்கிறோம். அது வந்து அப்படியே வந்த பசங்க மனசில் வந்து ஆள் மனதில் விழுந்தது. இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெஸ்டர்ன் கல்ச்சரில் துப்பாக்கி கலாச்சாரம் சர்வசாதாரணமாக இருக்கும். அதுக்கு மனரீதியான ஒரு காரணம் என்ன இருக்குது. இப்போ அங்கே வந்து துப்பாக்கியை வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். சமீபத்தில் கூட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான துப்பாக்கி லைசன்ஸை ஆஸ்திரேலியாவில் கேன்சல் பண்ணாங்க, செய்தியாக பார்த்துருக்கோம். ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரம் அமெரிக்காவில் பார்த்துருப்பான். ஸ்கூல் பசங்க துப்பாக்கி எடுத்து போய் ஸ்கூலில் சக மாணவரை சுட்டுறான். அப்போ அவன் என்ன மைண்டில் உருவாகுது அப்படின்னா, அவனுக்கு சினிமா தாக்கம் இல்லை, அவனுக்கு கேம் தாக்கம், வீடியோ கேம் தாக்கம். வீடியோ கேம் 2 கிலோ 2 துப்பாக்கி வச்சு கடை சுடுறான். அதை பூரா வீடியோ உட்காந்து பார்க்குறான். வீடியோ காலம் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரிஜினல் துப்பாக்கி எடுத்து போய் சுட்டு போடுறான். உளவில் ரீதியான ஒரு தாக்குதல். கம்ஃபர்டபுள் ஆயிடுறான், இந்த ஆயுதம் ஓகே தான் அப்படின்னு. நைட்டு வீடியோ கேம் தான் விளாட்றான். PS1, PS2, PS3 போட்டு துப்பாக்கியை வச்சு சுடுறான். அப்படியே கடன்னு சுடுறான். இந்த பக்கம் 10 பேர் சுடுறான், அந்த பக்கம் 10 பேர் சுடுறான். அப்போ ரியலில் அவன் செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. ஸ்கூலுக்கு போகிற பார்க்குறான், வீட்டில் துப்பாக்கி இருக்குது, எடுத்துகிட்டு போகிறான். ஸ்கூலில் பக்கத்தில் இருக்க மாணவரை வந்து அவன் வந்து அந்த கேமில் சுடுற மாதிரி சுட்டு போகிறான் டம்னு. இது உளவில் ரீதியான தாக்குதல். இதை தான் வந்து மேற்கு இந்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ஒரு பெரிய தாக்கமாக இருக்குது.
அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வன்முறை காட்சி இதை பார்க்குறவங்க 17 வயசு பேசாமல் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா மைண்டில் ஓடுது அவனுக்கு. இதை வந்து நம்ம கத்தியை வச்சு குத்தணும், ஒருத்தனை வெட்டணும், அப்போ தான் நம்ம ஹீரோ ஆகும், தம் அடிக்கணும், பீர் பாட்டை தலையில் உடைக்கணும் அப்படிங்கிற அவனுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது. இது உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஒரு கலைஞர்களாக இருக்கிறவங்க திட்டமிட்டே செய்கிறாங்கிறதான் வருத்தமான விஷயமா இருக்கு. ஆனால் சார் இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நம்ம வந்து உலகத்தரமான படங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றப்போ ஹாலிவுட்லேயே திரும்ப எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்தில் வந்து ஜான் விக்கில் அதோடைய தொடர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை டரண்டினோ படங்களாக இருக்கட்டும், அதில் வந்து இதே ஈக்குவல் லெவல் ஆஃப் வைலன்ஸோ இல்லை கன் கல்ச்சரோ இருக்குது தானே சார்? இல்லை, அது ஒரு தட்டு மேல்தட்டு மக்கள் மட்டும் தானே பார்ப்பாங்க. இது சாமானியன் நடுத்தர வீட்டுக்குள்ள இப்போ நீங்கள் வெட்டினா யாரு? சாதாரண வீட்டு பசங்க தான். அவன்கிட்ட தானே இந்த சினிமா போய் சேருது, தமிழ் சினிமா போய் சேருது. ஓகே, அவன் உலக சினிமாவை பார்த்துட்டு எது நல்லதோ அதை மட்டும் கிளிக் பண்ணி போகிறான். இவன் தானே வந்து இவனுக்கு அந்த ஓடிடி பார்க்குறதோ ஆங்கில படங்கள் பார்க்குறதோ அவனுக்கு தெரியாது. இந்த கன்சியூமர் அவேர்னஸ் வேற மாதிரி இருக்கு. வேற அந்த பிளாட்ஃபார்மே வேற. இப்போ அந்த அன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்டிருக்க அந்த பசங்க இருக்கானுங்களே 6-7 பசங்க, அவனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியோட சேர்ந்து, ஒரு மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது, மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பசங்க தான், எளிய வீட்டு பிள்ளைங்க தான். அப்போ அந்த குடும்பத்தினுடைய கனவுகள் என்ன? இவன் படித்து ஆளாகி உருவாகி வந்து நம்ம காப்பாற்றிடுவான்னு. இப்போ அவங்க குடும்பத்தினுடைய கனவை செஞ்சு போச்சு. மிடில் கிளாஸ் கூட கொள்ள முடியாது, லோ மிடில் கிளாஸ் தான். அப்போ அவனுக்கு என்ன போய் சேரும்? அவனுக்கு ஃபோன் கையில் வச்சுருக்கான், ரீல்ஸ் போய் சேரும். தன்னுடைய மானசீகமான நடிகர் இப்போ நடித்த படத்தை பார்ப்பான், சீனை பார்ப்பான். அவர் தலையில் பாட்டில் உடைச்சா இவன் தலையில் பாட்டில் உடைக்கணும்னு நினைப்பான். அவர் குடிச்சாருன்னா இவன் குடிக்கணும்னு நினைப்பான். இப்போ பாதிப்பு யாருக்குன்னு இவனுக்கு தான். ஹை கிளாஸ் இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டடான மூவியை ஃபேமிலியோட உட்காந்து ஓடிடியில் பார்த்துட்டு போயிடும். அவள் பாதிக்கப்படுறது யாருன்னா அடித்தட்டு மக்கள் தான். இப்போ அதுதான் அவனு தான் டார்கெட் பண்ணுது. எந்த பணக்கார வீட்டு பையனா ரோட்டில் வந்து அவனுடைய வயலன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவன் வந்து ஈஸியாக ஃபுல்லாக போதையை போட்டு போய் காரில் யார் மேலே ஏற்றுவான், அது வேற, அது பணக்கார விளையாட்டு. இவனுக்கு என்ன தோணும்? அவனுக்கு கையில் ஃபோன் வச்சுருக்கிறான், தன்னுடைய முக்கியமான நடிகருடைய படத்தை இப்போ இதில் ரீல்ஸில் பார்க்குறான், அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். இப்போ அதை என்ன பண்ணுறான்னா உடனே திருப்பி போய் ஒருத்தனை அடிக்கிறான், வெட்டுறான். இப்போ சக மனிதனுக்கு வலிக்குங்கிறது கூட தெரியாமல் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவருடைய மனது வந்து இப்படி மரத்து போயிருக்கு, மூளை இப்படி மழுங்கி போயிருக்கு, இவர் வேறு ஒரு தளத்துக்கு எப்படி போயிருக்கிறாங்க. இது ஒன்னொன்று சொல்கிறாங்க போதை அப்படின்னா கூட அதை விட கொடியதுன்னு நான் சொல்வேன். போதையை விட கொடியது ரீல்ஸ் கலாச்சாரம், போதையை விட கொடியது சினிமா மோகம். போதை அடித்தவங்க கூட 3 மணி நேரத்தில் எழுந்திருவான், 4 மணி நேரத்தில் எழுந்திருவான். இது மண்டை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கே. அங்கே போனால் ரீல்ஸ் எடுக்கணும், ட்ரெயினில் ரீல்ஸ் எடுக்கணும், இவனை அப்படி அடித்து ரீல்ஸ் எடுக்கணும், கத்தி இவங்க சர்வசாதாரணமாக கையில் வச்சுட்டு இருக்க ஒரு 16-17 பசங்க வச்சுருக்காங்கன்னா இவங்க பெற்றோர்கள் இவங்க என்ன கண்காணிச்சாங்க? எல்லாருமே இதுக்கு பொறுப்பு. சில பேர் அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படியான்னு பேசுகிறாங்க. இது எல்லாரும் தான் பொறுப்பு. அரசாங்கம் வந்து வீட்டுக்கு வந்து கண்காணிக்க முடியுமா? அந்த பையன் எங்கே போகிறான், எங்கே வர்றான்னு? சரி, அந்த பையன் போதைக்காரனாக இருக்கட்டும், போதை அடிச்சுட்டு வீட்டு 15 வயசு வீட்டில் வரானா பெற்ற தாய் தப்ப என்ன பண்ணாங்க? ஒரு கத்தியை கொண்டு வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, வீட்டில் என்ன பண்ணாங்க? அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணாங்க? கூட இருக்க சொந்த பந்துக்கள் என்ன பண்ணாங்க? அந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? அரசாங்கமும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து குற்றவாளி நீங்கள் சொன்னாலும் கூட மேஜராக இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? வீட்டில் தான் இருக்கான் அந்த பையன். அது இந்த சமுதாயமும் அதுக்கு இந்த பொறுப்பேற்கணும், சினிமா நடிகர்களும் பொறுப்பேற்கணும், சினிமாவும் பொறுப்பேற்க வேண்டும், அரசாங்கம் கூடுதலாக கண்காணிக்கணும். முன்னாடி வந்து சினிமாலையுமே சார் நல்ல ஓடின படங்கள் இன்னைக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா தேவர் மகன் எடுத்துக்கலாம், இல்லை தளபதி எடுத்துக்கலாம், பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம். அதுலேயும் சில கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வன்முறை காட்சிகள்லாம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு தேதியில் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரலை. சமீபத்தில் அந்த படங்கள் மேலே மட்டும் இந்த குற்றச்சாட்டு வருதோ? இல்லை, அதில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல. அதில் 2 குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய பகை, அப்புறம் அந்த 2 குடும்பத்துக்குள்ள இன்னொரு 2 சமூகத்துக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை, அதனால் நடக்கக்கூடிய பாதிப்பு. அந்த கடைசியில் போய் புள்ளக்குட்டி படிக்க வைங்கடான்னு அந்த முக்கியமான கேரக்டரை பேசும். நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்கிறீங்களே, அதுதான் போய் நிற்கும். அப்போ அந்த தேவர்மான படத்தில் சொல்லப்பட விஷயம் வன்முறைக்கு வன்முறை தீர்வு கிடையாது. வன்முறை ஒன்று ஏற்படுற பொழுது 2 பக்கமும் பாதிப்பு ஏற்படும். இது வந்து பகை நீண்டுக்கிட்டே தான் போகும். இதுக்கு தீர்வு வந்து உங்கள் வேலை நீங்கள் பார்க்குறது தான் தீர்வு அப்படிங்கிறது தான் அந்த எண்டில் சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ். இது இப்போ வரக்கூடிய படங்களில் முழுக்க வந்து அதை வந்து நார்மலைஸ் ஆக்குறாங்க. அதாவது நோக்கம் இல்லாமல் வன்முறை காட்சிகள் வருது, நார்மலைஸ் ஆக்குறாங்க. குடிக்கிறதும், தம் அடிக்கிறதும், தண்ணி அடிக்கிறதும். விஜய் சேதுபதி ஒரு படத்தை சட்டப்படாமல் வர்றாரு, போலீஸ் அடித்தா வந்து கையில் ஏதாவது ஒன்று தடவிக்கிறாரு, பார்த்தா அதை தடவிட்டால் போலீஸ் அடித்தா வலிக்காதுங்கிறாரு. இப்போ இது ஒரு 15 வயசு பையன் பார்க்குறப்ப ஓஹோ, இப்போ நம்ம என்ன பண்ணாலும் இந்த ட்ரக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வலி தெரியாது. அப்போ மைண்டில் என்ன போய் நிற்கும்? அது இப்போ இந்த சமூக பொறுப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. சாமானியனுக்கு இருக்குது, ஒரு சக கலைஞனுக்கும் இருக்குது, ஒரு படைப்பாளிகளுக்கு இருக்குது, குறைந்தபட்சமாக இருக்கணும்.
அதனுடைய விளைவாக நான் பார்க்குறேன் இதை. வன்முறையை காட்டுறது சிக்கலா இல்லை வன்முறை வந்து க்ளோரிஃபை பண்ணுற சிக்கலா சார்? ஒரு கதைக்களத்துக்கு தேவைப்படுது, ஒரு சண்டை காட்சி காமிக்கிறோம், அது சிக்கலா இல்லை அதை க்ளோரிஃபை பண்ணுறது? அதை நார்மலைஸ் பண்ணுறது தான் சிக்கல். நீங்கள் பண்ணுற எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது இப்படி தான் வன்முறை இருக்கும். வன்முறை ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, போதை வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, பிரேக்கிங் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, காதல் ஒரு பெரிய மேட்டர், எல்லாத்தையுமே நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உணர்வுகளை நீங்கள் வந்து அப்படியே சரிசமமாக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு என்ன தோணும்? இப்போ கொலைன்றதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க, ஒருத்தர் நார்மலைஸ் பண்ணுறீங்க, ஒருத்தர் தலையில் பாட்டில் உடைக்கிறது நார்மலைஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் பாட்டில் உடச்சிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரியான நார்மலைஸ் பண்ணுறது தான் இந்த இப்போ சிக்கலில் வந்து விடுது. ஒருத்தர் நீங்கள் அதுக்கு பின்னாடி என்னென்ன தீமைகள் இருக்குது. ஒரு வயலன்ஸான படம் வச்சுங்க, ஒரு கமர்ஷியல் படம், அந்த படத்துக்கு ஒரு காட்சி தேவைப்படுது. ஆனால் அந்த காட்சிக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் சொல்லணும்ல. சீரட் பாக்கெட் எடுத்தால் கூட கீழே போடுறீங்கல்ல, ஸ்மோக்கிங் இன்ஜூரிஸ் கழுத்துன்னு போடுறீங்கல்ல, லிக்கர் சாப்பாட்டில் போடுறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு வன்முறை காட்சி போடுறப்போ வன்முறை காட்சி கீழே டிஸ்க்ளைமர் போடணுமா இல்லையா? இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்க போதுன்னு ஒன்று டிஸ்க்ளைமர் போடாட்டிங்க கூட அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சீன் சொல்லணும்ல. நம்ம ஊர் படங்கள் வந்து இப்படி போட்டுறாங்களே சார், இவருடைய நல்ல எண்ணத்தை கருதி இந்த கோர்ட் இவரை விடுதலை செய்யறதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை, ஒரு வயலன்ஸான ஒரு காட்சியை வைக்கிறப்ப அதுக்கு பாதிக்கப்படுறதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை ஆஃப்டர் மேத் எப்படி இருக்குங்கிறத ஒரு லீடாக வைக்கணும், குறைந்தபட்சம் ஒரு லீடாக வைக்கணும். அதை இனிமேல் வரக்கூடிய படங்களை செய்வாங்களாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் சார் இதில் வந்து வெற்றிமாறன் மாதிரியான ஒரு சில இயக்குநர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க? அவங்க வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுத்ததா இல்லை வேற நோக்கமா? இல்லை, வெற்றிமாறன் வந்து எந்த படத்துலையும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ட்ரக்கு மாஃபியா எனக்கு தெரிஞ்சப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ பொல்லாதன் பார்க்கலாம். பொல்லாதன் படத்தில் இந்த ஒரு சில ஏரியாவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லியிருப்பார். அதில் கூட பெருசாக வயலன்ஸ் வந்து ஒரு சுற்றி இருக்காது. வடசென்னை தான் காரணம்ன்றாங்க. இந்த சம்பவத்துக்கே வடசென்னை படம் தான் காரணம். இந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு. ஏன் அசுரனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, விடுதலையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அசுரன் விடுதலைலாம் எங்கே இருக்குது? ஆப்ஷனில் விட்டுறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க ஒரு அரசியலை பேசுகிறாங்க, ஒடுக்கப்பட்ட அரசியலை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலை, வலியை, வேதனையை, அந்த அரசியலை இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் மீது வந்து ஏதாவது டார்கெட் பண்ணணும். அதுதான் கேட்குறேன். அந்த நோக்கம் வந்து தனிப்பட்ட நோக்கம் தான். இவங்களுடைய படைப்புகள் மீது வந்து அவங்களுக்கு வந்து விமர்சனம் இருந்தாலும் கூட இவர்களை நேரடியாக காயப்படுத்தணும், கல்லறியணுங்கிறது தான் நோக்கம். அதனால தான் ரஞ்சித் ஏன் குரல் கொடுக்கல, மாரி செல்வராஜ் ஏன் குரல் கொடுக்கல, வெற்றிமாறன் ஏன் அதை பற்றி பேசலை? பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சம்பந்தமாக பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி குறைந்தபட்சம் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இதுக்கு முக்கிய காரணமாக சினிமாவும் இருக்குது. அப்போ சினிமாக்குள்ளேருந்து ஒரு குரல் எழணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இறுதி ஒரு கேள்வி சார், எனக்கு வந்து இந்த வன்முறை படங்கள் இந்த இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு இது பேசியிருக்கோம். வி சேகர் அவர்கள் கடந்த ஆண்டு வந்து மறைந்துட்டாங்க. அவங்களுடைய படங்கள் இல்லை வேற சில குடும்ப பாங்கான படங்கள் பற்றி பேசணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு வைலண்ட்டாக இல்லை ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான படங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப லைட் ஹார்ட்டட் படங்கள் அது ஓவர் ஷேட் பண்ணிடுச்சோ? வரதே இல்லையே. ஓவர் ஷேட் எங்கே பண்ணிச்சு? வரதராஜா மாதிரியான படங்களில் வந்து அவர் உணர்வுகளை வந்து அப்படியே தட்டி எழுப்புற மாதிரியான படங்களாக இருக்கும். படம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்வுகளை தேடி போகிற மாதிரி இருக்கும். சம்சார மின்சாரம் வச்சு படம் பார்த்துட்டு குடும்பத்துக்குள்ள நம்ம உடனே குடும்பத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் தோணும். இது விசேகர் படத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு கூடிய பிரச்சனையை சீக்கிரம் தீர்த்தரணும் அப்படின்னு தோணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்களில் வரக்கூடியது அந்த படம் பார்த்து படம் எவ்வளோ தலையில் போட்டு பீர் பாட்டில் உடைக்கிறது தான் தோணுது. அப்போ அந்த மனநிலையே ஒரு பதவியில் வச்சு பயன்ட்டு இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. இது ஒரு தவறான கலாச்சாரம் தானே. வரதராஜா வந்து முதல் மரியாதை படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த படமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அந்த படத்தை நீங்கள் ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதல் கதை தான். அது ஓப்பனாக சொல்லணும்னா இவர் கல்யாணமானவர், இது வந்து ஒரு ஒரு லேடி ஒன்று, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு காதல் வருது. அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அது வந்து ஒரு தவறான காதல் தான். அது யானைக்கிட்ட இவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஒன்லைனில் சொன்னீங்கன்னா அது ஒரு கள்ளக்காதல் கதை தான். ஆனால் அந்த படத்தை குடும்பத்தோடு நீங்கள் பார்க்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா இதே தான் வந்து வேற மாதிரி எடுக்கலாம். இந்த கதையை 5 வண்டி மாதிரி கூட எடுக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் இதை வந்து ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்து உணர்வு ரீதியாக கொண்டு போய் கடத்துற வேலை இருக்குல்ல, அது பாரதிராஜா அழகாக பண்ணியிருப்பார். எப்பயுமே அந்த 2 வழி இருக்குல்ல சார், இது எப்படி சூஸ் பண்ணுறோம்? அதுதான் டேரக்டருடைய இது டேலண்ட்டுங்கிறது. அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட வயது மூத்தவர், இந்த ஊரில் பெரிய மனிதர், அந்த ஊரில் ஒரு பரிசில் ஓட்டுற பெண்ணு, அவங்க 2 பேருக்குள்ள அது காதலா நட்பா அது எதுவுமே தெரியாது. ஒரு சிறு விரல் கூட அந்த இதில் படாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மெல்லிய அப்படியே ஒரு டிராப்ட் மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கும், ஒரு வேவ் ஒன்று போயிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் மேலே வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோரும் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அந்த காதலை. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு பெரிய ஒரு கொலை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறது காதல் தாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணும்.
அதாவது ராதாவுக்கும் இந்த சிவாஜிக்கும் இருக்கக்கூடியது காதலாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கொலை வந்து சொல்லணும் அது காதல் தான் அப்படின்னு. அதுலயே அப்ப வைலன்ஸ் வந்துருது. அந்த கொலையுமே எதுக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தான் நேசித்த ஒருவருடைய மனைவிக்காக கொலை பண்ணுவார். ராதா வந்து சத்யராஜனுடைய மனைவியாக நடிச்சிருக்கக்கூடிய வடிவக்கரசியை பற்றி அவங்களுடைய எக்ஸ் ஒருத்தர் வருவார். அவரை பார்க்க போகிற முன்னாதான் எப்படி இருப்பான்னு கேட்பாரு. எங்கே தான் நேசித்த ஒருத்தருடைய மானம் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சத்யராஜ் கேரக்டரை வந்து ராதா வந்து கொலை பண்ணுவாங்க. கொலை பண்ணிவிட்டு அதை கடைசி நிமிடம் வரைக்கும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. கடைசியில் போய் கேட்பாரு, அவன் யார் எதுக்காக கொலை பண்ணுன்னு சொல்லி ஜெயிலில் போய் சிவாஜி சொன்ன பிறகு சத்தியம் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. சத்தியம் பண்ணுவேன், நான் சொல்கிறத யாரும் சொல்லக்கூடாதுன்ற பிறகு உன் ஒய்ஃபை பற்றி இப்படி பேசினான்னு சொன்னதான் ஃப்ளாஷ்பேக்கில் போகும். இவர் கேட்டதுக்கு பிறகு நமக்காக ஒரு வாழ வேண்டிய ஒரு பெண்ணு தான் மேலே உள்ள அபிமானத்தால் அன்பால் காது ஏதோ ஒன்று இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான்றதால் அப்படியே படுக்கையாக ஆயிடுவார். அந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்துருப்போம். அந்த போட்டு வந்து நிற்கும், இவர் மரணப்படுக்கையில் படுத்திருப்பார். அந்த காலை தூக்கி அப்படி வச்சோடனே அவர் அங்கே அப்படியே வைப் ஆகும் உடம்புலாம். அதை வந்து இளையராஜானுடைய அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சீனை கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், அது வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டேரக்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம், வன்முறை காட்சிகளையும் எப்படி சொல்லலாம். வன்முறை காட்சி நீங்கள் இங்கே இருக்குது, அங்கே யாரை கொண்டு இருப்பாங்க அப்படின்னா, தான் நேசித்த ஒருவருடைய மனைவி தப்பாக பண்ண தப்பாக அந்த விஷயத்தை ஊரில் போய் சொல்ல போகிறான், ஒரு குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொலை பண்ணுறான். அப்போ அங்கேயும் ஒரு அந்த துடுப்பு ஓட்டுற அந்த படகோடைய துடுப்பு எடுத்து தலையில் போட்டு அடித்து கொலை பண்ணுவான். அதுவும் வயலன்ஸ் தான். இது பீர்பாட்டை எடுத்து தலையில் போட்டு உடைக்கிறது வயலன்ஸ் தான். ரெண்டுக்கு வித்தியாசம் எப்படி சொல்கிறோம் அப்படின்றது தான். எப்படி சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், எந்த அளவில் சொல்கிறோம் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் வித்தியாசம். ஓகே, இந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும்.